தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. செல்லூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், அங்கு செல்லூர் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பகுதியை பயன்படுத்தக்கூடிய, அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து வாசிகள் எவ்வளவு சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள்? எவ்வளவு நேரமாக இங்கு இந்த நீர்த்தேக்கம் தேங்கி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? மதுரை வைகையாற்றை ஒட்டி இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக வைகையாற்று கரை சாலையிலே வெள்ளம் போல தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீரில் மூழ்கியபடி வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியிலிருந்து நேற்று இரவு முதல் நீர் கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரானது அங்கிருந்து வெளியேறி அந்த வைகையாற்று வடகரை சாலையிலே சூழ தொடங்கி இருக்கிறது. இதனால் அங்கிருக்க வெளியேறக்கூடிய நீரானது வைகையாற்றின் அந்த வடகரை சாலையிலே குளம் போல் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக கல்பாலம் முற்றிய சாலை முழுவதிலும் தேங்கியுள்ள குடிநீரில் வாகனங்கள் மூழ்கியபடி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்து குடிநீரானது வெளியேறி கசிந்து வருகிறது. பல லட்சம் குடிநீரானது வீணாக சாலையில் செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. எனவே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாய்களில் ஏற்பட்ட கசிவுகளை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக நேற்று இரவு முதலே தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிற சூழலில் தற்போது தண்ணீரானது பல சாலை முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல வீடுகளுக்கு செல்ல வேண்டிய தண்ணீரானது சாலைகளில் வீணாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மாநகராட்சி உரிய கவனம் செலுத்தி தண்ணீரை கசிந்து வருவதை நிறுத்தி அதை உடனடியாக குடியிருப்பு பகுதிகளுக்கு திருப்பிவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.